எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷரண் vlogs. இன்றைக்கு வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்க இந்தியா வரைக்குள்ள நான் முதல் சொன்ன மாதிரி யூடியூப்ல கணக்கு கடைகள் தேடி பார்க்குறாங்க. அப்படி நாங்கள் இப்போ இர்ஃபான் சியூ அப்படி வேறு வேறு சேனல்ல எல்லாம் தேடி பார்த்ததுல இந்த ஸ்ரீ கணபதி மிலிட்ரி ஹோட்டல்னு ஒரு கடை உண்டு. நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அதை நம்பி நாங்களும் வந்தோம். ஆனா என்ன நடந்ததுன்றதை நீங்களே இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. ஸோ இதுதான் அந்த ஹோட்டலுக்கு போற பாதை. நாங்க நிக்கிற இடத்துல இருந்து அந்த நேர தெரியிற குச்சொலுங்கையில அந்த ஒழுங்கையில அந்த குச்சொலுங்கையில அந்த ஒழுங்கையில போன உடனே அந்த பெண்டோட இருக்கிறது தான் அந்த கடை. பாருங்க, இப்ப நாங்க போயக்குள்ள அந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப நாங்கள் போய்கொண்டிருக்கே பாத்தீங்கன்னு சொன்னா, அதெல்லாம் அந்த பெரிய கான் ஒன்று வெட்டி வச்சுக்கிறாங்க. பாத்தீங்கன்னா தெரியும். நான் கிட்ட போய்க்குள்ள இந்த பர்பிள் கலர் பெயிண்ட் தான் கடை. கடை வாசல்ல இந்த அளவு பெரிய கேன், இதுதான் கடை எங்களுக்கு. அதுல அந்த கேன் இருக்கிறத பார்க்கவே ஃபர்ஸ்டா ஒரு இது மாதிரி தான் இருந்தது. ஆனா அதுக்கு பிறகு ஓகே, நிறைய ரிவ்யூஸ் பார்த்துனாங்க, போய் ட்ரை பண்ண மட்டும் உள்ள வந்து. இப்போ நாங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம் உண்டா. இப்போ நாங்கள் இர்ஃபான் சியூன்ற வீடியோ, இது ஒரு சின்ன இடம் தான், சின்ன கடை தான், ஒரு கொஞ்சம் மேசாதுடான் இருக்கு. நாங்கள் வந்து இர்ஃபான் சியூவில் பார்த்தா அதே கடைசி தொங்கல்லான் இருக்க போகிறோம்ட்டு கடைசி தொங்கல்ல வந்து இருந்துட்டோம். இருந்து அங்கே ஆர்டர் போட வலிக்கிட்டாச்சு. ஆர்டர் போட்டு கொண்டு இருக்கிறோம். என்னென்ன இருக்குன்னு கேட்க அவர் முதல்ல ஒரு மெனு சொன்னார். இப்படி இறால் முட்டை சாதம் ஒன்று இருக்கு, அது கடையில் ஃபேமஸ் உண்டு. அதை கொஞ்சம் இதில் கொண்டு வருவார். அது விரைக்குள்ளே நான் அது என்ன கதையிட்டு சொல்கிறேன். முதலாவதா எங்களுக்கு வந்து ஆட்டுக்கால் பாயா உணவு வந்தது. நாங்கள் ஆட்டுக்கால் பாயா வந்து நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ட்ரை பண்ணணும் கூட நாள் ஆசை. அப்போ ஆட்டுக்கால் பாயா சொல்லிவிட்டோம் நாங்கள். அப்போ முதலாவதாக அதை கொண்டாந்து வந்தார். ஓகே, அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆட்டுக்கால் பாயா ட்ரை பண்ணுறது. ஓகே, ஓரளவு ஓகே, நல்லா இருந்தது. அதுக்கு பிறகுதான் இந்த இறால் முட்டை சாதம். அது நான் சொல்றேன், அந்த பொயின்ல சொல்றதான் என்ன அந்த சாதத்தை பார்த்தீங்கன்னா நான் சொல்றத அப்படியே வடிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதா இருக்கும். வாங்க பார்ப்போம். ரெண்டு ஒன்றாகி போட்டு இப்போ கொலாப்ஸ் கொலாப்ஸ் இது வந்து சிக்கன் சிக்கன் கால் என்ன மட்டன் சூப்பரா அது நல்ல நல்ல காணல். இந்த இப்ப இவர் கொண்டு வர்றதுதான் அந்த இறால் முட்டை சாதம். அது என்ன கலர்ல இருக்குன்னா ஒரேஞ்ச் கலர்ல இருக்குது. கிட்டத்தட்ட பார்க்குறது அந்த குலசாதம் இருக்கும் அந்த மாதிரி தான். இப்போ இறால் முட்டை சாதம்னா ஓகே, ஒரு டேஸ்ட் வைஸாக நல்லா இருந்தாலும் ஓகே. இது அப்படியும் இல்லை. இது என்ன மாதிரி இருந்தோன்னு சொன்னால், நான் சொல்கிறது அப்படியே யோசிச்சு பாருங்க. இப்போ இன்றைக்கு நீங்கள் சாப்பிட்ட மத்தியானம் சாப்பாடு, மத்தியானம் சோறு சாப்பிட்டுட்டு அந்த சோறை வந்து நல்ல சம்பா சோறுன்னு வைங்களேன், அந்த சம்பா சோறை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் விடிய அவிக்காம சும்மா இந்த பேனில் போட்டு குழப்பிட்டு சரியோ அதுக்குள்ள ஒரு முட்டையை அடிச்சு ஊற்றிட்டு அதோட உப்பை போட்டுட்டு குழச்சிங்கன்னு சொன்னால் ஒரு களி மாதிரி வரும் தானே. அதுக்குள்ள இப்போ இறால் குழம்பை ஊற்றினீங்க. இறால் குழம்பும் அவ்வளோ உரைப்பு அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. அந்த மிளகு மிளகு கொஞ்சம் இருந்தோடனே ஆகலும் அந்த உரைப்பா இப்போ எங்கட இறால் கறி மாதிரி இருக்காது.
அப்ப அத போட்டு குழப்பி அடிச்சா இப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்ததே ஒழிய அவ்வளவு டேஸ்டா இருக்கல. இப்ப அங்க வச்சு நாங்க வீடியோ எடுக்கக்குள்ள ஓகே என்ன சொல்றேன்னு தெரியாம ஓகே சூப்பரா இருக்குன்னு கையை காட்டி கொண்டிருந்ததே ஒழிய, ஆனா சாப்பாடு அவ்வளவுத்துக்கு நல்லா இருக்கல. இப்ப நல்லி அந்த சாரி ஆட்டுக்கால் பாயா ஓகே நல்லா இருந்தது. ஆனா இந்த இறால் முட்டை சாதம் ஒன்று உணர்ந்தது இதுதான் எங்களை கடையில ஃபேமஸ். நாங்களும் போக லேட்டா போச்சு பின்னேரம் தான் போட்டாங்களா. அப்ப இதுதான் இது இருக்கு இது நல்லா இருக்கு எங்களை கடையிலன்றான். ஓகே சரி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்தா அது ஒரு குலசாதம் என்ன. அதுக்கு பிறகு நாங்கள் அதே கடையில பிறகு பரோட்டாவும் குழம்பும் வேண்டாங்க, மட்டன் கறியும் வேண்டாங்க சின்னதா. அது அதோட அங்க வேற ஒன்று அண்ணா ஒன்று பார்த்து ஒன்று வந்தவன் தோசையில அந்த முட்டையெல்லாம் போட்டு இறால் எல்லாம் போட்டு ஒரு இது அது கொஞ்சம் முட்டை தோசை மாதிரி இருந்தா ஏதோ சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் அது சாப்பிட்டு முடிக்க அப்புறம் டிசைட் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா யூடியூப்ல நாங்கள் பார்த்து கொண்டு வந்த கடைகளுக்கு நீ போறே இல்லையன்ட்டு. இனி போறேன்டா திரும்ப அந்த திலப்பாக்கட்டி அந்த மாதிரியான ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகலாம். வேற கடைகளுக்கு நாங்கள் போற பிளான்லயே இல்லை. ஸோ அது அது ஏன்னு தெரியாது. இந்த கடைக்கு வந்தா பிறகு எங்களுக்கு இல்லை. நாங்க பார்க்குறது ஒன்றா இருக்கு. இல்லை அவங்க கொடுக்குற ரிவ்யூ எல்லாம் வச்சுட்டு வந்து பார்த்தா இல்லை சாப்பாடு அப்படி அவ்வளோத்துக்கு ஒன்றும் இல்லை தானே. நாங்கள் தேடி தேடி இடங்களுக்கு போகிறது அது வேஸ்ட்டாக போகுது. பிறகு இப்போ போகிற வழியில ஏதாவது நல்ல ரெஸ்டாரண்ட் இருந்தால் அங்கே சாப்பிட்டு போகணுன்ட்டு அதுக்கு பிறகு நாங்கள் இந்த யூடியூப்ல பார்த்து ஒரு கடைக்குமே போகல.